ஸோ நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டு சம் கொஞ்சம் புரியலனா ஸோ இந்த பயிற்சி சம் மெத்தட் படி தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு y squared minus 8y minus 8x plus 24 equal to 0. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம y ஒரு பக்கமும் ஸோ x இந்த மாறிலி அந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு xy அமைப்புல y squared equal to 4ax x squared equal to 4ay தான் இருக்கு. ஸோ அப்ப ஏதோ ஒன்று நமக்கு ஸ்கொயர்ல வேணும். அப்போ இந்த ஸ்கொயர்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சைடு வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு எப்படினாலும் ஸ்கொயர்டு அந்த சைடு தான் கொண்டு போகணும். இந்த ரெண்டுல அதாவது ரெண்டுனா நமக்கு 4 இது தெரியும். -4ax x squared equal to -4ay. ஸோ இந்த 4 இதுல இது எது வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். equal to plus 8x minus 24. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா 16 அப்படிங்கிறத ரெண்டு சைடு ஆட் பண்ணணும். இருபுறமும் 16ஆல் கூட்டுக. அப்போ y squared minus 8y plus 16 equal to 8x minus 24 plus 16. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும், x minus 4 equal to, ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 8x minus 8. இப்போ இது நம்ம ரெண்டுமே சேமா இருக்கிறதால x minus y. So y minus 4 the whole square equal to 8 காமன் எடுத்துட்டோம்னா x minus 1. இப்போ இது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா, so y squared equal to 4ax இந்த அமைப்பு படி இருக்குது. y squared equal to 4ax. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் xy இருக்கா, ஸோ அதுபடி நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த சைடு நம்ம எழுதிக்கலாம் y squared equal to 4ax அமைப்பு படி உள்ளதால் பரவளையம் வலப்புறம் திறப்புடையது. இப்போ இது நமக்கு ஒய்ல இருக்கு. ஸோ நம்ம எடுத்துக்காட்டு சம்ல பார்த்துருக்கோம், கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்திருக்கும். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் 3 ஒன்று இருந்தது. இப்போ இங்க ஒய் இருக்கிறதால இது நம்ம கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ மைனஸ் இது பில இருக்கிறதால நம்ம கேபிட்டல் பி. அதே மாதிரிதான் இங்க ஒய்ல இருக்கிறதால இது கேபிட்டல் ஒய் ஸ்கொயர்ட். ஸோ இது 8, இங்க எக்ஸ்ல இருக்கிறதால கேபிட்டல் எக்ஸ். ஸோ இது நமக்கு ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax என்ற பரவளையத்தின்படி தான் இருக்குது. ஆனா இதை நம்ம கேபிட்டல் ஒய் கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது என்னது, ஒய் மைனஸ் 4. ஸோ கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், ஸ்மால் எக்ஸ் ஒய்க்கு மாத்தணும். இப்போ இந்த ஸ்மால் ஒய் இங்க இருக்கு. ஸோ -4 அங்கிட்டு +4 மாறிடும். ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் பிளஸ் 4. அடுத்தது கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ நமக்கு ஸ்மால் எக்ஸ் ஒய்ல கிடைச்சிருச்சு. இப்போ கேபிட்டல் எக்ஸ் ஒய்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எக்ஸ் ஒய்ங்கிறது நமக்கு எந்த பரவளையத்தின் படி இருந்தது, ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. இப்போ இந்த இடத்துல நமக்கு y minus 4 the whole squared equal to 8x minus 1. So இந்த 8 தான் நமக்கு என்னது 4a. 4axல 4aங்கிறது நமக்கு என்னது 8. அப்போ 4a equal to 8. So a equal to 8 by 4. So a equal to 2. இப்போ நமக்கு
வலப்புறம் திறப்புடைய பரவளையம்ங்கிறதால நம்ம அதுக்குரிய அந்த அட்டவணையை எடுத்து என்ன செய்ய போறோம், பண்ண போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, முனை, குவியம், அச்சு, இயக்குவரை, செவ்வகலத்தின் நீளம். சோ 5 பாயிண்ட் நம்ம கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம y squared equal to 4ax எடுத்துக்கிறோம். அதுல முனை, குவியம், அச்சு, இயக்குவரை, செவ்வகலத்தின் நீளம். இயக்குவரை, செவ்வகலத்தின் நீளம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுக்குரிய ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ முனைங்கிறது நமக்கு v0,0, குவியம் வந்து f a,0, அச்சு வந்து நமக்கு என்னது y=0. இயக்குவரை சமன்பாடு x -a, செவ்வகலத்தின் நீளம் 4a. இப்போ கேபிட்டல் XYக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் XYல முனை நமக்கு என்னது 0,0. அதாவது வலப்புறம் திறப்புடையதுன்னா இந்த படம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். இதுதான் முனை, இந்த புள்ளி இருக்கா, இதுதான் v0,0. அடுத்து பாத்தீங்கன்னா குவியம். குவியம் f வந்து a,0. a வந்து நமக்கு என்னது 2. அப்போ இங்க படத்துல நமக்கு எங்க வரும், இது 1 இது 2 அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது f 2,0. 2,0. அடுத்தது அச்சு y=0. அச்சுங்கிறது நமக்கு இதுதான், ஏன்னா இது x அச்சுல இருக்கு. இது x அச்சுல இருக்கு, இங்க y. x அச்சுல தான் மைனஸ் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கு, ஆனா y=0. அடுத்து இயக்குவரை x -2. இதெல்லாம் நம்ம கேபிட்டல்ல யூஸ் பண்ணணும். அடுத்து செவ்வகலத்தின் நீளம் 4a, அதாவது 4 × 2 = 8. இப்ப கேபிட்டல் XY பார்த்தோம். அடுத்தது ஸ்மால் xy. ஸ்மால் xyனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா, இதுதான். ஸ்மால் x = x + 1, ஸ்மால் y = y + 4. அதாவது இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம், x - h y - k. அதுதான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இது வந்து x - h, இது y - k, இந்த ஸ்மால் லெட்டர். இப்போ இங்க ஹச்னா நமக்கு என்ன வரும், h, k அப்படின்னா h நமக்கு என்னது +1, k வந்து +4. இப்ப இதை நம்ம இந்த அட்டவணையில பார்க்கலாம். இங்க முனை v வந்து 0,0. இந்த 0,0 நம்ம என்ன செய்யணும், கேபிட்டல் X கேபிட்டல் Yன்னு எடுத்துக்கணும். சாதாரணமா நம்ம ஒரு 2 புள்ளிகளை 1,2 என்ன செய்வோம், x, yன்னு எடுப்போம். அதே மாதிரிதான் இது கேபிட்டல் X கேபிட்டல் Y. இதை எடுத்து என்ன செய்யணும், இந்த கேபிட்டல் Xல போடணும், இந்த கேபிட்டல் Xல போடணும். 0 சேர்த்தோம்னா நமக்கு என்னது 1. அப்போ முனை v நமக்கு என்னது 1, இப்போ இந்த கேபிட்டல் Yலயே 0 போடணும். போட்டோம்னா நமக்கு என்ன வரும் 4. முனை v வந்து 1,4. அடுத்தது குவியம். குவியம் f வந்து இதுல நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா h, k. இந்த h, k தான் இந்த 1,4. f வந்து 1,4. நெக்ஸ்ட் அச்சு. அச்சு வந்து நமக்கு இங்க கேபிட்டல் Y, கேபிட்டல் Y 0. அப்ப என்ன செய்யணும், இதுல அப்ளை பண்ணணும் இந்த கேபிட்டல் Yல. 0 போட்டோம்னா நமக்கு என்ன வரும் 4, y = 4. அடுத்து இயக்குவரை x, இங்க கேபிட்டல் X -2. அப்ப இங்க போடணும் -2ன்னு போட்டோம்னா என்ன வரும், x = -1. இதை வந்து நம்ம ஒரு சமன்பாடா எழுதணும் அப்படின்னா
எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்து இங்க அதே 8 தான் வரும். செவ்வகத்தின் நீளம் ஸ்மால் எக்ஸ் ஒய்க்கும் 8 தான். ஸோ இதுதான் இதே மாதிரிதான் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு சம்ல என்ன செஞ்சிருப்போம், பி அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இங்க வந்து எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்ததெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகல. ஸோ அந்த எடுத்துக்காட்டு சம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பின்னு வச்சு பார்த்திருப்போம். ஸோ அதாவது இந்த இருக்கு பாத்தீங்களா அந்த எடுத்துக்காட்டு சம் இந்த இருக்கா. ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு 3.33. என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த எக்ஸ் பின்னு மாத்திருக்கோம். ஸோ இங்க எக்ஸ வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ். இங்க பின்னு கொடுத்ததால இதை நம்ம பின்னு எழுதியிருக்கோம். இப்போ இது நமக்கு எப்படி இருக்கு, இந்த பி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இந்த பிய தான் நம்ம இந்த மைனஸ் என்ன செஞ்சிருக்கோம், இங்கிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இது இருக்கா, இதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போ இது நமக்கு எப்படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay அமைப்பு படி இருக்கு. அப்படி இருக்கிறதாலதான் பரவளையம் கீழ்ப்புறம் திறக்கூடியது. இப்போ அடுத்து என்ன பண்ணிருக்கோம், இப்போ முனை v வந்து h, k எடுக்கணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா p ஸ்கொயர் ஈக்குவல் டு -x. இப்போ pங்கிறது நமக்கு என்னது, p - 5, xங்கிறது x - 5. ஸோ இதுதான் நமக்கு என்னது, p - h x - k. ஸோ இதுல இருந்து நம்ம h, k என்ன செய்யறோம், 5,5 எடுக்கிறோம். இந்த இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் தான் நமக்கு என்னது x - h, y தான் என்னது y - k. அப்ப அதே தான் நமக்கு என்னது, p தான் என்னது p - h. ஸோ x - h என்னது x - k. ஸோ இதுல இருந்து h, k கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன சம்ல கேட்டிருந்தாங்க, முனை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நம்ம ஆன்சர் வந்து இந்த முனை எழுதியிருந்தோம். ஸோ இது எடுத்துக்காட்டு சம். இப்போ நம்ம பார்த்த பயிற்சி சம் பாத்தீங்கன்னா அதே தான். ஸோ இங்க வந்து நமக்கு ஒய்ல இருக்கிறதால, இங்க இருக்கு பாத்தீங்களா, ஒய்ல இருக்கிறதால ஒய்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இது எக்ஸ்ல இருக்கிறதால எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அங்க பீல இருந்ததால பீன் போட்டோம். ஸோ வேற ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. அடுத்து அட்டவணையில கேபிட்டல் எக்ஸ் ஒய் ஸ்மால் எக்ஸ் ஒய் வச்சு 2 தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்.